This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஆனா என் கதையை வேற. மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். அந்த அயல்நாட்டு தூதர்களின் ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது? மந்த நிலையில் இருக்கிறது மன்னா. ஏன் அமைச்சரே அப்படி சொல்லுகின்றீர்? இல்லை மன்னா, நாம் என்ன சொன்னாலும் நம்முடைய டீலிங் இருக்க அவர்கள் ஒத்து வர மாட்டேன் என்கிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன், ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேன் என்கிறார்கள். அதனால்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களிடம் வந்து விட்டேன். என்ன அமைச்சரே, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்பதனால் தான் உங்களை அனுப்பி வைத்தேன். முடித்து விட்டு வந்திருப்பீர்கள் என்று பார்த்தால் முழித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சரி, வந்து விட்டேன். ஏதாவது ஒரு தெளிவு கொடுங்கள் மன்னா. இதையெல்லாம் நீங்கள் அங்கேயே முடித்திருக்கலாம் அமைச்சரே. அதை விட்டு இங்கே வந்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அமைச்சரே, அப்படி அவர்கள் நம்முடைய நிபந்தனைக்கு உடன்படவில்லை என்றால் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்படாமல் இந்த ஒப்பந்த வேலைகளுக்கு தேவையான நிதியை எங்களால் உடனே ஒதுக்க முடியாது. பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனால் நிதி ஒதுக்குவது தாமதமாகும். அதனால் நீங்கள் தான் முன்பணமிட்டு வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். நிதி மெதுவாகத்தான் வரும் என்று சொன்னால் அவர்கள் நம்முடைய நிபந்தனைகளுக்கு சம்மதம் தெரிவித்து விட போகிறார்கள். அமைச்சரே, மன்னா, நிஜமாலுமே அப்படி நிதி ஒதுக்குவதற்கு தாமதமாகுமா என்ன? அமைச்சரே, அப்படி நீங்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு நம்முடைய நிபந்தனைகளுக்கு ஏற்ப அவர்களை ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஓ, நீங்கள் அப்படி வருகிறீர்களா? சரி சரி மன்னா, இதற்கெல்லாம் உங்களை போன்று ஒரு மூளை வேண்டும் மன்னா. சரி, நான் கழட்டி தருகிறேன். ஜெராக்ஸ் கடையில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு எனக்கு திருப்பி கொடுத்து விடுங்கள். நகலையா அசலையா மன்னா? அமைச்சரே, உங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் மன்னா. அப்படியானால் நான் சொல்லுவதை கேளுங்கள். இது போன்ற நேரங்களில் சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு ஊரில் ஒரு பண்ணையார். அந்த பண்ணையார் மிகவும் அறிவாளி என்று தன்னை நினைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில் அப்படியே தன்னை காட்டிக் கொண்டும் இருப்பவர். அவர் எப்போதும் குதிரையில் தான் வருவார். அவர் ஊருக்குள் குதிரையில் வந்தால் எல்லா மக்களும் அவரை பார்த்து வணங்கி மரியாதை செய்வார்கள். அப்படி ஒரு நாள் அந்த பண்ணையார் குதிரையில் ஊருக்குள் வருகிறார். எல்லா மக்களும் அவரை பார்த்து மரியாதை செய்கிறார்கள். ஆனால் வெளியூரில் வந்த ஒரு இளைஞன் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவன் வெளியூர்காரன் அல்ல, அவன் அந்த ஊரை சார்ந்தவன் தான். வெளியூர் சென்று படித்துவிட்டு திரும்பி வந்திருக்கிறான். அவன் மட்டும் அவருக்கு மரியாதை செய்யாமல் இருந்ததை கவனித்த பண்ணையார் அவன் அருகில் சென்று, இத்தனை பேர் என்னை பார்த்து வணங்குகிறார்களே, நீ மட்டும் ஏன் எனக்கு வணக்கம் செய்யவில்லை என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், என்னை விட அதிக புத்திசாலியாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நான் மரியாதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறான். உடனே கோபமடைந்த பண்ணையார், நீ என்னை புத்திசாலி இல்லை என்று சொல்லுகிறாயா? சரி, என்னை விட நீ புத்திசாலி என்று நிரூபிக்க முடியுமா உன்னால் என்று கேட்டிருக்கிறார். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறான் அந்த இளைஞன். அதற்கு பண்ணையார் ஒரு பந்தயம் வைத்தார். பந்தயத்தில் இளைஞன் தோற்றுவிட்டால் இனி ஊருக்குள் பண்ணையாரை எங்கு பார்த்தாலும் அந்த இளைஞன் மரியாதை செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையையும் பண்ணையார் விதித்தார். அந்த இளைஞனும் பந்தயத்திற்கும் நிபந்தனைக்கும் ஒத்துக்கொண்டார். அப்படி என்ன பந்தயம் அண்ணா? அந்த பண்ணையார் சொன்னார், இப்போது நான் குதிரை மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை உன்னால் பேசியே கீழே இறக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த இளைஞன், அது எப்படி? வேண்டுமானால் நீங்கள் குதிரையை விட்டு கீழே இறங்கி நில்லுங்கள், உங்களை ஒரே நொடியில் குதிரை மேல் ஏற்றி காட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறான் இளைஞன். சரி, அப்படித்தான் வைத்துக் கொள்ளலாம் என்று பண்ணையார் உடனடியாக குதிரையை விட்டு கீழே இறங்கிவிட்டார். இறங்கியவுடன் அந்த இளைஞன் சொன்னானாம், உங்களை பேசியே குதிரையிலிருந்து கீழே இறக்கிவிட்டேன், எப்படி உங்களை வெற்றி கண்டேன் பார்த்தீர்களா என்று சொல்லி சிரித்திருக்கிறான். திரும்ப திரும்ப பண்ணையாரை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்திருக்கிறான் அந்த இளைஞன். உடனே பண்ணையார் கோபமுற்று அவமானம் தாங்காமல் மீண்டும் குதிரையின் மேலேறி உட்கார்ந்து திரும்பி செல்ல ஆரம்பித்தார். உடனே அந்த இளைஞன் பண்ணையாரை திரும்ப கூப்பிட்டு, எப்படி உங்களை குதிரையின் மேல் ஏற்றினேன் பார்த்தீர்களா என்று சொல்லி திரும்பவும் சிரித்திருக்கிறார். பண்ணையார் குதிரையை வேகமாக ஓட்டியிருக்கிறார். ஆக எல்லா இடங்களிலும் சமயோஜித புத்தி உள்ளவன் பிழைத்துக் கொள்வான் என்பதற்கு இந்த கதையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அமைச்சரே அமைச்சரே, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இல்லை மன்னா, நீங்கள் சொன்ன சமயோஜித புத்தி கதையை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டேன். வேறொன்றை நினைத்தேன், சிரித்தேன். அந்த வேறொன்றைத்தான் கேட்கிறேன், எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று. இல்லை, உங்களை அந்த பண்ணையாரிடத்தில் வைத்து நினைத்து பார்த்தேன். சிரிப்பு சிரிப்பாக வருகிறது. ஊருக்குள் யாருமே உங்களை மதிப்பதில்லை, யாரும் உங்களுக்கு வணக்கம் செய்வதில்லை. அப்படி பந்தயம் வைத்தால் நீங்கள் எத்தனை பேருக்குத்தான் வைக்க முடியும்? என்ன? வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கோங்க. ஃப்ரீ அட்வைஸ். This video is sponsored by EduQuest Digital Marketing Teaching Program.